அவமானம் ஏற்பட்டுருச்சு மகாராஜா. பெருத்த அவமானம் ஏற்பட்டுருச்சு. இந்த மகா பண்டிதனையே களங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததே இல்ல மகாராஜா. குருதேவா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க. எப்படி அமைதியா இருக்க முடியும் மகாராஜா? நான் இப்ப மறுபடியும் நதிக்கு போய் குளிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். மகாராஜா, இந்த மாதிரி கேடுகட்ட ஜந்துக்கள் விஜயநகரத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுங்க. ஆனா குருதேவா, அந்த கோழி மகாராணி சின்னாதேவியோட தம்பியான வாசுதேவனுக்கு சொந்தமானது. மகாராணி சின்னாதேவியோட தம்பி கோழியா? நான் இப்ப சொன்னது கோழிய பத்தி இல்ல மகாராஜா, இந்த தனிமணிய பத்தி தான் சொன்னேன். மகாராஜா, இவனுங்க இதுவரைக்கும் சாஸ்திரங்களையே கத்துக்கல மகாராஜா. ஆனா இன்னைக்கு என்னடான்னா குளிக்காமையே வந்திருக்கானுங்க. மகாராஜா, பாவம், அது கோழி தானே, ராஜ குடும்பத்தை சேர்ந்த கோழி, மகாராணி சின்னாதேவியோட தம்பியோட கோழி. அது இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகளும் சேட்டைகளும் செய்யறது சகஜம் தானே மகாராஜா. ராஜ குடும்பத்தை சேர்ந்த கோழி இப்படித்தான் செய்யும். ஆனா மகாராஜா, என்ன இருந்தாலும் அரசவையோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது தப்புதானுங்களே. நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ இப்போ சொல்ல வந்ததுக்கான அர்த்தம், மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்த கோழிய இந்த அரசவையை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்றியா? அது நடக்காது. இல்ல ஆச்சாரியாரே, நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. யாரா இருந்தாலும் அரசவையுடைய நிம்மதியை குலைக்கிறது நியாயம் கிடையாதுங்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு ராமகிருஷ்ணா, உன்னுடைய கருத்து நல்லா இருக்கு. அதனால இந்த கோழி மறுபடியும் என்னுடைய ராஜ தர்பாருக்கு வரவே கூடாதுன்னு நான் உத்தரவிடுறேன். ஆனா அந்த சின்ன பையன் இந்த கோழி தங்க முட்டை இடுங்கிற பிரமையில இருக்கான், பாவம். அப்படிப்பட்ட கோழியை வளர்க்கறது உங்களுக்கு பெருமை தானே இல்லையா மகாராஜா? என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே? இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. எந்த கோழியாவது தங்க முட்டையிடுறத பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் கதைகள்ல மட்டும் தான் நடக்கும், யதார்த்தத்துல நடக்காது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? மகாராணி சின்னாதேவியோட தம்பி பொய் சொல்றான்னு சொல்ல வரியா? நான் எப்ப சொன்னேன்? இப்பதானே சொன்ன. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே. இப்பதான் சொன்னீங்க. நீங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நீ சொல்ல முயற்சி பண்ண. இல்ல, அப்படி கிடையாது ஆச்சாரியாரே. குருதேவா, பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்க ரெண்டு பேரோட விவாதம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா நாம அரசவையோட செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாமா? சரி மகாராஜா, போய் உட்காரு. நீங்களும் போங்க. மகா மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு நாம எந்த விஷயங்களை பத்தி கலந்து ஆலோசிக்க போறோம்னு சொல்லுங்க. கோழியை பத்தி தான் மகாராஜா. கோழியை பத்தி. கோழியா? ஆமா மகாராஜா, நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க வளர்க்குற கோழி ஒண்ணு கூட தீனியை சரியாவே சாப்பிடுறது இல்லையா. ஒருவேளை அந்த கோழிகளுக்கு அதுங்க சாப்பிடுற தானியம் பிடிக்கலையா, இல்லனா வேற ஏதாவது காரணத்துக்காக அது சாப்பிடாம இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அம்மா தாயே, இப்பவும் கோழி பிரச்சனையா? இந்த கோழி பிரச்சனை என்ன விடாம துரத்தி அடிச்சுக்கிட்டு வரும் போல இருக்கே. கோழி கோழி கோழி, வீட்டுக்குள்ள கோழி, அரசவையில கோழி, எங்க பார்த்தாலும் ஒரே கோழிகளாவே இருக்கே. கொஞ்சம் விட்டு ஆகாயத்திலிருந்து தண்ணிக்கு பதிலா கோழி தான் விழும் போல இருக்கு. இந்த கோழிகளால இன்னைக்கு இந்த விஜயநகர பேரரசுக்கே பெரிய தொல்லை. அந்த வாசுதேவனுக்கு அரை பைத்தியம்னா கோழிக்கு முழு பைத்தியம். நடக்கிற பிரச்சனைகளா என் மூளை சூட்ட தணிக்கிறதுக்கு இந்த கிணத்து தண்ணியே பத்தாது. லாமாக்கு பைத்தியம் புளிச்சிலிச்சி சாலதா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கலான்னு மொத்த விஜயநகரத்தோட தண்ணியே இவளே காலி பண்ணிடுவா போல. இன்னைக்கு அந்த கோழியா நானு ரெண்டுல ஒண்ணு பார்க்க தான் போறேன். ஏய் கோழி, ஏய் சுப்புலட்சுமி, நான் திரும்பவும் சொல்றேன், நீ மட்டும் அந்த கோழியை கட்டுப்படுத்தலனா நான் உறுதியா சொல்றேன், அந்த கோழியை கொண்டு தின்னிடுவேன். நான் அந்த வாசுதேவனுடைய கோழியையும் அறுத்துடுவேன். விஜயநகரம் முழுக்க இருக்கிற மொத்த கோழிகளையும் அறுத்து தின்னிடுவேன். ஐயோ ராமா, கேட்டீங்களாமா? 2 கடவுள் பேரை வச்சிருக்கிற உங்க பையன் கோழியை சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்கான். ஒரு பிராமணனா இருந்துகிட்டு கோழியை சாப்பிடுறத பத்தி பேசுறியா? அம்மா 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 இருமா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டம்மா. வேண்டாம்மா, இதத்தை கீழே போடுமா. வேண்டாம். விட்டுலுங்கம்மா, விட்டுலுங்க. அடே பிடுங்கன்னு சொல்லி புடிச்சுக்கிட்டேடா. அடே குண்டப்பா, என்ன விடுடா,
விடுடா சொல்றேன்ல விடுடா. ஐயாமா வலிக்குதே. குறுக்கெலும்பு உடைச்சு போச்சுப்பா. ரொம்ப களைச்சு போயிட்டேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க, அப்புறமா அடிக்கலாம். கோழிய வெட்டுவியா? உன் மனசு ரொம்ப கலங்கமாயிடுச்சு. அது சுத்தமாகற வரைக்கும் நீ இங்கேயே எந்த சோறும் தண்ணியும் இல்லாம இங்கேயே தான் கிடக்கணும். அம்மா இருமா, நான் ஏதோ தெரியாம. அம்மா சாரதா, நீ சொல்லி புரியவை. நில்லுங்க, எனக்கு கோழி எல்லாம் வேண்டாம், தயிர் சாதமே போதுமா. இந்த சின்ன விஷயத்துக்காக பெத்த புள்ளைய வீட்டை விட்டு வெளியே நிறுத்துவீங்களா? அம்மா, இந்த கோழியால எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அத நான் கொல்லதான் போறேன். அந்த கோழி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. ஏன் சுவாமி, மனுஷங்க மட்டும் இல்லாம இப்ப கோழி உங்களோட பக்தரா மாறிடுச்சா? இத பாருமா அன்பை வரு. சுவாமி, எனக்கு காத்தெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க மகாரேதான் சுவாமி. உங்களால காத்தே இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிழிஞ்சது. வரணுமாலா, நீ உன் சேலையால எனக்கு காத்து வீசுற இல்லையா, அந்த காத்து எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? போம்மா, போய் படுத்து ஓய்வு எடுத்துக்க. உத்தரவு சுவாமி. எனக்குன்னு வந்து வாச்சா பாரு. ச்சே. சரியான முட்டாள். மணி, என்னடா பண்ணிட்டு இருக்க? குருதேவா, அந்த கோழியால நீங்க யாருக்கும் முகத்தை காட்ட முடியாம ஆயிடுச்சு. மான மரியாதெல்லாம் போயிடுச்சு குருதேவா. இனிமே யாருக்கிட்டயும் முகத்தை காட்ட முடியாது. அடா 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 அடா, என் மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்க. எனக்கு அவமானம் நடந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்க போறியா? என்னது? இல்ல, நாங்க எதுக்காக குருதேவா தற்கொலை பண்ணிக்கணும்? அவமானம் நடந்தது உங்களுக்கு தான், நீங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். நாங்க உங்களுக்கு உதவி மட்டும் தான் பண்ண வந்திருக்கோம் குருதேவா. ஏய், முட்டாள். குருவிய தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? குருதேவா, இந்த கொலை பாவத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போய் தற்கொலை பண்ணிக்கங்க. பயமுடுங்கடா முட்டாளுங்களா. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கோழை கிடையாது. பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு காரணமானவங்களை அழிச்சிருவேன். எப்படி? அந்த கோழியை அழிக்க போறேன். எப்படி குருஜி? இப்படி வாங்க. கூப்பிடுறா. அடிப்பாரோ? அந்த கோழியை புடிச்சிட்டு வாங்க, காட்டுக்கு கொண்டு போங்க. அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த கோழிய கொலை பண்ண சொல்றீங்களா? ஏன் குருதேவா இந்த கனிமணியை இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வைக்கிறீங்க? முட்டாளுங்களா. இப்ப பாரு. என்னடா ஆச்சு அவனுக்கு? எங்க போறாம? வரேன். நில்றா. உன் குருவிய நீ அடிக்க துணிஞ்சிட்டியா? அவ்வளவு தைரியம் இல்ல குருதேவா. இது நீங்களே புடிச்சுக்கங்க கையில. உங்களுக்கு மனசு தீர்ற வரைக்கும் எங்களை அடிக்க. ஆனா என்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாவத்தை கனிமணி செய்யவே மாட்டோம். அது ஒரு சாதாரண கோழியா கூட இருக்கட்டும். ஆனா நீங்க கட்டளை இட்டதுனால நாங்க அதை கொல்ல மாட்டோம் குருதேவா. கொல்ல மாட்டோம். உருப்படாத பசங்களா, நீங்க எல்லாம் ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. நீங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கோழியை புடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வாங்கடா. சரி, நாங்க இத தாராளமா பண்றோம். போங்க. போயிட்டு வர குருதேவா. வணக்கம். வாடா. போங்கடா. வாங்கிட்டியா வந்துரு. சிவ 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 சிவா. இன்னியோட அந்த கோழி தொல்லை என்னை விட்டு ஒழிய போகுது. ஒரு அல்ப பிராணிக்கு இந்த மகா பண்டிதன் மகா யோகி தாத்தாச்சாரியார்கிட்டயே மோதுற அளவுக்கு தைரியமா? அந்த கோழி பண்ண சேட்டையால நான் என் பொண்டாட்டி கிட்ட விலகி இருக்க வேண்டியதாயிடுச்சு. குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சோறு இல்ல. பிரமாதம். பண்டித ராமகிருஷ்ணா, என்ன ஜாதகண்டா உனக்கு? அத்த ராத்திரியில வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு என்ன திறமையா, என்ன அழகா கொசு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டியாடா பாவி. காலம் பூரா என்னால திண்ணையில இருக்க முடியாதே. இந்த கோழி என் வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சே. கண்டிப்பா நான் அந்த கோழியை ஏதாவது செஞ்சே ஆகணும்.
இந்த கிழவ கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தூக்குல தொங்க விட போறா. அந்த நாள் வந்துருச்சு கணே. ஒருவேளை மகாராஜா முடிச்சுக்கிட்டாருனா கோழியோட கழுத்தை திருக்கிற மாதிரி நம்ம கழுத்தையும் திருக்கிடுவாரு. மகாராஜாவோட அன்பு மனைவி மகாராணி சின்னாதேவியோட தம்பியோட சொந்தமான கோழி அது. அதுவும் தைரியமானது. மணி, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த கிழவனை நம்ம போட்டு கொடுத்துடலாம். என்ன சொல்ற? அந்த கிழவனை போட்டு கொடுக்கறது தான் நல்லது கனி. கனி, அந்த கோழி நம்மள பின்தொடர்ந்து வருதுடா. முட்டாள், கோழி எப்படிடா பின்தொடர்ந்து வரும்? நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு அதுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. ஏய் கனி, எனக்கு எல்லாம் தெரியும்னு அந்த கோழி சொல்ற மாதிரியே இருக்குடா. பயமுறா, சும்மா பயத்துல உளறிட்டே இருக்க. இந்த கோழி வாயை திறக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து ஓடி போயிடலாம். இல்லடா, நாம இத புத்திசாலித்தனமா செய்யணும். எனக்கு எல்லாம் தெரியும், வாய முடு. மணி, ஒருவேளை இந்த கோழி என்ன பெராண்டி வச்சிருச்சுன்னா? இல்லடா, கோழிடா அது. எதிரி நாட்டோட தளபதி ஒண்ணும் கிடையாது. நீ ஒண்ணும் பயப்படாத. கவனமா நாம அந்த கோழியை பிடிச்சாகணும். அதே மாதிரி செய்யலாம். கோழி கோழி அதை பிடிச்சாகணும். நாம அதை பிடிச்சாகணும். அமைதியோ அமைதி. மணி, அந்த கோழி நேரடியா மகாராணி சின்னாதேவி தம்பியோட அறைக்குள்ள போயிடுச்சுடா. அந்த வாசுதேவ முழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழியை எப்படியாவது பிடிச்சு குருதேவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். வா 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 வா. நானே கோழி மாதிரி ஆயிட்டேன்டா. டேய், அவன் தூங்கிட்டா. நம்ம கோழியை தேடலாம். வா. சரி வா. மணி, அசையாம அப்படியே இரு. அந்த கடவுளா பார்த்து நமக்கு கருணை கட்டி இருக்காரு. நீ அசையாம இரு, நான் கப்புன்னு பிடிச்சிடுறேன். எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுடா. அமைதியாரா அமைதியாரா. என் கழுத்தை ஏன்டா நெரிக்கிறேன்? என்னால மூச்சு விட முடியல. அதை ஏடுறா, அதை ஏடுறா. நீ என்ன பண்றதுக்குள்ள? மணி, ஏதோ சத்தம் கேக்குது. அப்படின்னா யாரா வர்றாங்கன்னு அர்த்தம். முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம். வாடா. வேண்டாம், குருஜிக்கு நாம என்னடா பதில் சொல்றது? அந்த கிழவனை நம்ம ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திக்கலாம். முதல்ல இங்க இருந்து நம்ம ஓடி போயிடலாம். எழுந்துரு எழுந்துரு, வா. எந்திரி எந்திரி எந்திரி. எனக்கு என் ரூபவதி வேணும். என்ன பண்ணுவீங்க தெரியாது. எனக்கு என் ரூபவதி வேணும். பக் பக் பக். வாசுதேவ், ரூபாவதி சீக்கிரம் வந்துருவான். நீ கொஞ்சமாவது சாப்பிடு. மகாராஜா, பாத்தீங்களா? வாசுதேவா உண்ணாவிரதம் இருக்கான். சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான். உண்ணாவிரதமா? இவன் உண்ணாவிரதம் இருக்கானா மகாராணியாரே? நல்லா தின்னுகிட்டு இருக்கானே. மகாராஜா, இது கவலையால வர பசி. இல்லனா இதை விட கொஞ்சமா தான் சாப்பிடுவான். அப்படியா?